Part 2 video for imported foods versus Indian foods. ஸோ ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது வந்து ஓட்ஸ். ஓட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து நம்ம பக்வீட் எடுத்துக்கலாம். தமிழ்ல வந்துட்டு மரக்கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2த்துலயுமே அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டும் இருக்கு. அதே மாதிரி நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. 2வதா பார்க்க போறது வந்து ப்ளூபெர்ரீஸ். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து இந்தியன் ஜாமுன் அதாவது நாவல் பழம். இது 2த்துலயுமே ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து பயங்கர ரிச்சா வந்துட்டு இருக்கும். 3வதா பார்க்க போறது வந்து அக்காய் பெர்ரீஸ். இது வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி ரிச்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்துட்டு ஆம்லா அதாவது நெல்லிக்காய். இத வந்து நம்ம சாப்பிட்டோம்னாலே, இத விட பயங்கரமான ஆன்டி ஆக்ஸிடென்ட் பவரும், விட்டமின் சி கன்டென்ட்டும் அதிகமா இருக்கு. 4வதா பார்க்க போறது நம்ம வந்து மாட்சா கிரீன் டீ. ஸோ இது வந்து பயங்கரமான டீடாக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட் சொல்லுவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து மொரிங்கா பவுடர் எடுத்துக்கலாம். டீடாக்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ட தாண்டி இன்னும் நெறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு அதுல இருக்கு. ஸோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது வந்து ஜிக்கினி. ஜிக்கினி வந்துட்டு லோ கேலரி அண்ட் ஹைட்ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியன் ஃபுட்ஸ்ல நீங்க எந்த காட் வெரைட்டீஸ்னாலும் எடுத்துக்கலாம். அதாவது பாட்டில் கார்ட், சுரக்காய், வெண்பூசணி, புடலங்காய் இது எல்லாத்துலயுமே வந்து அதிக அளவான நீர்ச்சத்து இருக்கனால நம்மள எப்பயுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் நிறைய நியூட்ரிஷனல் டிப்ஸுக்கும் மறக்காம நியூட்ரிஷனிஸ்ட் பீட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.